என் பேர் பெரியநாயகி. நான் காரைக்குடியிலேருந்து வரேங்க. என் அழகு வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட். அது இன்ன வரைக்கும் அது நாங்கள் 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அழகு மூலம்தான் நான் இப்போ இந்த பாபா கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் வர்றதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என் பொண்ணுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரேயர் வச்சு நான் பாபாவை தேடி வந்துட்டுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருடம் எனக்கு வந்து பாபா அதை அவளுக்காக எல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நான் வந்து 2017 பாபாவோட டிவோட்டி. ஆனால் எனக்குள்ள ஒரு அதிகமாக ஃபெய்த் வந்தது 2022 மிட் ஜூனில் தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டி வந்து இந்த கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த கோவில் கட்ட ஆரம்பித்து ஸ்டார்டிங்லேருந்து எப்போ என்ன ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து நான் ரெகுலராக வந்துட்டுருக்கேன். அப்புறம் ஆண்டி சொல்லி தான் நான் வந்து சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன். அதான் நான் ரொம்ப பாபா கூட ரொம்ப க்ளோஸாக என்னை கனெக்ட் பண்ண வச்சது அதுதான். இனிஷியலி இது படிக்கும் போது இது ஒரு புக்கு, இதனால என்ன கிடைக்க போகுது அப்படி தான் நினச்சேன். எனக்கு அவுட்டர் ரியாலிட்டியில் நடந்ததை விட இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நிறையா நடந்திருக்கு. நான் ரொம்ப காமாக இருக்கேன், ரொம்ப என் கூட கனெக்டடாக இருக்கேன். அதே மாதிரி நான் வாட் எவர் ஐ டூ, என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே அதோட பாபாவோட பிளஸ்ஸிங்கை நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறது இருக்கேன். அது அவுட்டர் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இன்னராக நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோவிலில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் இந்த 1 இயரில், அதே அளவுக்கு என் லைஃப்லேயுமே என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலி ஆன்ட்டிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப க்ளோஸராக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் காரைக்குடி, அங்கேருந்து இங்கே வரதுனால ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டு, நல்ல காற்று. பாபாவுமே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு ஷீரடியில் இருக்க மாதிரியே ஒரு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப காம் ஆகும் மைண்டு. அதே மாதிரி இங்கே பூஜையும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ எவ்ரி இயர் இல்லை, இப்போ 1 இயராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பூஜை வந்துச்சுன்னா ஆண்டி அதை ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து எல்லோரும் வெளியேருந்து வர வச்சு எல்லா பீப்புள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த நியூ இயருக்கும் நேற்றும் இன்றைக்குமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்போவும் பண்ணுற பூஜையை விட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எடுத்து இன்றைக்கி சங்காபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைமாக கலந்துக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய மந்திரம் சொல்லும்போது நம்ம அதை கேட்கும்போது நம்ம திருப்பி அதை ரிப்பீட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த மாதிரி ஆண்டி எடுத்த எல்லா இனிஷியேட்டிவுமே பீப்புளை வந்து பாபா கூட கனெக்ட் பண்ண வச்சுருக்கு. அதே மாதிரி பாபாவும் ஆண்டி இதெல்லாம் பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.